எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நரசன் அவர்கள் என்னை பேச அழைக்கிற போது நான் தான் இனத்தின் நம்பிக்கை என்று சொன்னார். என்னுடைய நம்பிக்கை என்னுடைய தம்பி தங்கைகள் தான். நான் என்பது நான் அல்ல, என் இன முன்னோர்களின் எச்சம், அவர்களின் கனவு மிச்சம். எனக்கு உறவாக இருப்பவர்களை விட என் உணர்வாக இருப்பவர்களைத்தான் மிகவும் பிடிக்கும். சிறப்பாக பேசுகிறவர்களை விட கூட்டத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் உலகையும் எங்கள் கொடியும் ஏந்தி பிடிக்கிற தம்பி தங்கைகளைத்தான் எனக்கு என் மீது பாசம் கொண்டு நேசிப்பவர்களின் மீது எனக்கு அன்பு இருந்ததை விட அடிமை, தேசிய இனத்தின் உரிமை, அதன் விடுதலை என்கிற பெரும் கனவிற்காக நாங்கள் கட்டி எழுப்புகிற இந்த நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படையில் படை வீரனாக ஒரு சிறந்த தளபதியாக இருக்கிற தம்பியைத்தான் தங்கையைத்தான் எனக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். எளிய பிள்ளைகள் நாங்கள். எங்களையே எங்களுக்கு யார் என்று தெரியாத காலத்தில் மொழி, இனம் இதன் மீது பற்றுக்கொள்ள வைத்த பெருந்தகைகள் எல்லோரும் எங்கள் போற்றுதலுக்குரியவர்கள். திராவிட கூட்டத்தில் ஒருவராகவே சிக்கி சிதந்திருக்க வேண்டிய ஒருவனை திசை திருப்பி தமிழ் தேச விடுதலை, தமிழின மீட்சி, தமிழ் மொழி மீட்சி, தமிழின எழுச்சி, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு என்று ஒரே சந்திப்பில் திசை திருப்பிவிட்ட பெருந்தகை எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த நிலத்தில் என்ற காலம் நினைவில் அப்படியே இருக்கிறது. என் தலைவரை சந்தித்து அவரோடு உரையாடி அவரோடு நின்று பயிற்சி எடுத்த அந்த பசுமையான நினைவுகள் இரண்டே சந்திப்பு தான். எல்லாமே மாறிவிட்டது. அதுவரை என் மூளைக்குள் இருந்த எல்லா சிந்தனையும் ஒரு பாட்டை அழித்துவிட்டு மறுபடி பதிவு செய்யும் இல்லையா, அப்படி அழித்துவிட்டு புதிய சிந்தனை, புதிய போக்கை, புதிய சொற்களை எனக்குள் சிந்தனையில் செதுக்கிய பெருந்தகை, செலுத்திய பெருந்தகை என்னுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். என் தங்கை காளியம்மாள் சொன்னது போல இந்த கடலோடிகள் நான். அதனால் வழி வழியே வந்த கடலோடியின் வம்சாவளி என்னுடைய தம்பி கடல் தீவனினுடைய நினைவை இந்நாளில் நடத்துவது என்று முடிவெடுத்துத்தான் நடத்தி கொண்டிருக்கும். இன்று நவம்பர் 20 இன்று
நவம்பர் 21 நம்முடைய தலைவர் விடுதலை புலிகளின் கொடியாக இருந்த அந்த கொடியை, அதிலிருந்த எழுத்துக்களை நீக்கி தமிழீழ தேசிய கொடி என்று அறிவித்ததால் இன்றுதான் இந்த உலகம் முழுவதும் ஈழத்தமிழ் சொந்தங்கள், நம் இன உறவுகள் தமிழீழ தேசிய கொடி நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி தமிழ் கொடி நாள், தமிழ்நாடு நாள் என்று நவம்பர் 1 கொண்டாடுகிறோமோ அப்படி அதை நாடு கடந்த தமிழீழ அரசு முன்னெடுக்கிறது. அதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நாம் வரலாற்று பிள்ளைகள், காலத்தின் குழந்தைகள். நம்மிடத்தில் பெரும் பொறுப்பு கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. என் முன்னே அமர்ந்திருக்கிற நீங்கள் கட்சியின் தொண்டர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற இனத்தின் விடுதலைக்கு போராட வந்த நான் ஒரு புரட்சியாளன் என்கிற எண்ணம், உலகின் முதல் மொழி அன்னை தமிழ் மொழி, உலகில் எல்லா மொழிகள் ஆய்வறிஞனும் பேரறிஞனும் ஏற்றுக்கொண்ட உண்மை செய்தி, அந்த தமிழ் மொழி மீட்சிக்கு போராட வந்த மாபெரும் தமிழ் தாயின் மூத்த மகன், இளைய மகன், மகள் என்கிற உறுதி எண்ணம் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கிறது. நான் யார்? இதை போலவே எண்ணற்ற மொழிக்காக, இனத்திற்காக, உரிமைக்காக போராடிய கூட்டங்களில் அதோ அந்த இடத்தில், அதோ ஒரு ஓரத்தில் நின்று கைகட்டி நின்று கைதட்டி பார்த்து சென்றவன் தான். அப்போதிருந்து என்னோடு பயணித்தவர்கள் இப்போதும் என்னோடு இருக்கிறார்கள். நமக்கு ஒரு கனவு இருந்தது, ஒரு பேராவல் இருந்தது, பெரும் நம்பிக்கை இருந்தது. பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் எங்கள் இனத்திற்கென்று ஒரு தேசம் வரப்போகிறது. நாடு தனக்கென்று அடையாத இனம் முழுமையான விடுதலை அடைய. இது வரலாற்று உண்மை. இதைதான் வரலாறு காலமெங்கிலும் நமக்கு கற்பித்து வருகிறது. 4000 மக்கள் நாடடைந்திருக்கிறார்கள். 26,000 மக்கள் தனி நாடடைந்து சிறப்போடு பெருமையோடு சுதந்திரமாக வாழ்கிறார்கள். ஆனால் 13 கோடி மக்கள் தொகையை கொண்ட பெருத்த தேசிய இனம், மூத்த தமிழினம், தேசிய இனம் உள்ளங்கையில் நிலம் இல்லாமல் நாடு இல்லாமல் அல்லாடுகிறது. இந்த இழிநிலையை போக்க முடியாதா? இந்த இனத்திற்கு ஒரு விடிவே கிடையாதா? பாரதி கேட்டாங்க, விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியே என்று. அப்படி பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று பாடிய புரட்சி பாவனையின் எழுச்சி மிகுந்த வரிகளுக்கு அலைமாகடல் நிலம்பாடி உன் அணிமாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலைவாடின எடனா மிக கொடியோர் செயல் அறவே புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவே தமிழா என்ற எழுச்சி பாவலின் எழுச்சி மிகுந்த அந்த வரிகளுக்கு ஏற்ப செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கும் வெந்தனால் ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலை என்று பாடிய பாவேந்தனின் அந்த வரிகளுக்கேற்ப வரி புலியாக வந்தவன் தான் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் என்பதை தமிழ் சமூகத்தின் இளைய தலைவர்களை மறந்துவிடக்கூடாது. அவன் நமக்கு காசு தரவில்லை, கனவை தந்தான். அவன் கோடிகளை கொடுக்கவில்லை, அவன் சுமந்துகின்ற கொள்கையை தந்தான். வடுவற்று திரை கவர்ச்சியிலும் மது மயக்கத்திலும் சாதி மத பற்றிலும்
நெளிந்து வளைந்து குனிந்து கிடந்த நம்மை புலிகளாக மாற்றினான் இந்த மண்ணிலே நம்முடைய தலைவர். அவர் ஊட்டிய உணர்வு சூட்டில் இங்கு வந்தபோது எந்த வேலையை என்ன செய்வது என்று தெரியும். அவரிடத்திலே கேட்டேன், நான் அங்க போய் நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டேன். அவர் சொல்றார், நம்மை போல அதிர்ந்தோ சத்தமாகவும் பேச மாட்டார், மென்மையாக பேசுவார், இனிமையாக பேசுவார், சுருக்கமாக பேசுவார். அதுதான் பிரபாகரன். அது என்ன சொல்றாரு, நீங்க அங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துடும். வந்து இறங்க தெரிஞ்சிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நாம் தமிழர் கட்சி. இவ்வளவு பெரிய இனக்கூட்டம், மானத்திற்காக உயிரை விட்ட கூட்டம், தமிழின மூதாதைகள் சோறை வடித்து விட்டு பாதியில் நின்று கொண்டு போவோர் வருவரெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து விருந்து உண்டு, வெறுமனே போக வேண்டாம், பொன்னும் மணியும் பட்டாடைகளும் அள்ளி தருகுரம் வாங்கி கொண்டு செல்கள் என்று வீதியில் நின்று வீதியில் போவோர்களை வரவேற்று உபசரித்தார்கள் என்பதை நம்முடைய மூதாதை சிவகங்கை சிந்தாமணியில் திருத்தக்கத்தை அவர் பதிவு செய்கிறார். செழுமையோடு வாழ்ந்த ஒரு இனம், தங்க ஊசியில் முடியை சிக்கெடுத்தால் நமது மூதாதை என்று படிக்கிறோம். வாசல்ல வர்ற கோழியை வந்து தங்க கட்டியும் வயிற கட்டியும் விட்டு எரிஞ்சாங்கிறான். வைரத்தையும் தங்கத்தையும் பார்த்தவன் தான் அதெல்லாம் வகைப்படுத்தி எழுத முடியும். அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இன்னைக்கு என் தம்பியை சொல்றான், சோத்துக்கு வெளி இல்லாமல் நிற்கிறாங்க, ஒரு 1000 பேருக்கு சமைச்சு வச்சிருக்கோம், கொடுத்துட்டு போங்கன்றான். உருகை சோறுக்கு அல்லாடுது, ஒண்டி உறங்க குடிசை இல்லாம நிக்குது. இதுக்கெல்லாம் ஒரு விடிவில்லையா? இது என்ன, இதை தீர்க்கவே முடியாத இந்த பிரச்சனைகளை என்று வெடித்து எழுந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கு நாம் தமிழர் என்ற கட்சி வீரர்களாக, தங்கைகளாக, மரத்திலாக. ஒரு எளிய மகன், என்னை யார் என்றே தெரியாது, என்னோடு இருந்தவர்கள், எனக்கு அருகில் இருந்தவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் என்னை சந்திக்க பயந்து விலகி சென்ற காலம் உண்டு. தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்ட காலம், தொடர்ச்சியாக 10 நாள் ஒரு சிறையில் இருப்பேன், 45 நாள் ஒரு சிறையில் இருப்பேன், வருவேன் 15 நாள், திருப்பி 95 நாள் ஒரு சிறையில் இருப்பேன், திருப்பி 6 மாசம் ஒரு சிறையில் இருப்பேன், தொடர்ச்சியாக சிறை. அதுல ஒரு சிறை எது, 95 நாள் சிறை பிரபாகரன் என் அண்ணன் என்று பேசிட்டு, பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறார். அது ஒரு குற்றச்சாட்டு. திருப்பி அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார், என் இனம் முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்கப்படுமே, ஆனால் அதை தடுப்பதற்கு எந்த விதமான ஆயுதத்தை நான் ஏந்துவேன், எத்தகைய வன்முறையிலும் ஈடுபடுவேன் பேசிட்டு, அதை நான் பேசிட்டு காந்தியை தூக்கிட்டு அதுக்கு என் மேல ஒரு வழக்கு. எங்க காந்தி தானங்க சொல்லியிருக்காரு, அதை நீதிமன்றத்தில் போய் பார்க்கட்டும், முதல்ல அவரை தூக்கி உள்ள போட்டு. அந்த விடுதலைக்கு இந்த குற்றச்சாட்டை வந்து என்கிட்ட காட்டும் போது அந்த ஆய்வாளர்கிட்ட கேட்கிறேன், இது காந்தி தானங்க பேசினார், நான் பேசுறேன், அதை தானே சொல்லியிருக்கேன். சரி, சொந்த அண்ணன் என்று பேசியிருக்கேன். அப்ப நினைச்சேன், சரி, மறுபடியும் விடுதலை ஆகி வந்தேன். காந்தி தாத்தாவாகலாம், நேரு மாமாவாகலாம், இத்தாலியில் வந்த சோனியா காந்தி இங்க இருக்கிற எங்களுக்கெல்லாம் அன்னையாகலாம், கர்நாடகாவில் பிறந்த ஜெயலலிதா அம்மாவாகலாம், பெரியார் தந்தையாகலாம், என் உடன் பிறந்த ரத்தமடா பிரபாகரன், அதுக்கு ஒரு வழக்கு சிறை. என்ன பாடு படுத்தப்பட்டிருக்கோம், பட்டிருக்கோங்கிறது மட்டும் தொடர்ச்சியா மீனவர் படுவது, தொடர்ச்சியா வெறி தாங்க முடியாம சென்னை கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி, ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டிச்சு பேசிட்டு, கடைசி கோபத்தில் என்ன பண்ணிட்டேன், நீ இனிமேல் என் மீனவன் ஒருவனை அடித்தால் உன் மாணவனை நாங்கள் படிக்க விட
விடாமல் அடிப்பேன். பேசிட்டு அலுவலகம் வரல, பேசிட்டு அலுவலகம் வந்து சேரல, காவல்துறை வந்துட்டு அங்க சிறைக்குள்ள இருக்கும்போது தேசிய பாதுகாப்பு சட்டம், இதுவும் தேசிய பாதுகாப்பு சட்டம், அதுவும் என்னை வெளியில் உள்ள வச்சா தான் தேசமே பாதுகாப்பாக இருக்கும்னு தான் சட்டம். அதுல எழுதி இருக்குது, இரு இனங்களுக்கு இடையில, இரு இனம் எது? நான் தமிழன், வந்து அடிச்சா சிங்கள மாணவனை நான் அடிப்பேன், என் மீனவன் அடிச்சா. அது இரு இனங்களுக்கு இடையிலே பகையை உண்டு கொள்வது போல பேசிவிட்டேன். விளங்கணும், என் இனத்தை அடித்ததுனால் நான் அவன் அடிப்பேங்கிறேன்னா, எனக்கு பகை, எனக்கு அவனை நான் அழித்து ஒழிக்கிறதுனால எனக்கு அவனுக்கு பகை இருந்ததா? நான் சொன்ன வார்த்தையில பகை இருந்ததா? கடைசி இதை கேட்டுத்தான் நீதிபதி விடுதலை செய்யறாரு. அடிப்பேன்னு சொன்ன, அடிச்சா தானே அடிப்பேங்கிறாரு, அடிக்கலாம் அடிக்க மாட்டார்ல. ஒரு அரசு கேட்காத ஒரு மானமுள்ள ஒரு தமிழ் மகன் கேட்கக்கூடாதா என்று நீதிபதி கேட்டு என்னை விடுதலை செய்தார். இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து ஓராண்டு காலம் நான் சிறையிலே இருக்கேன். அந்த காலகட்டத்தில் என்னை பார்க்க பயந்தவர்களுக்கு இடையே பயங்கரவாதி சீமான், பிரிவினைவாதி சீமான், தீவிரவாதி சீமான், எல்டிடி விடுதலை புலிகள் தீவிரவாதிகள், அவர்களை ஆதரிக்கிறவன் சீமான், அவர்களுக்காக பேசுகிறவன் சீமான் என்று பேசிக்கொண்டிருந்த மக்களுக்கு இடையில் இருந்து வந்த ஒருத்தன், சீமான் தீவிரவாதி இல்லைங்க, சீமான் பிரிவினைவாதி இல்லை, அவன் பயங்கரவாதி இல்லை, அவன் என் அண்ணன், என் இனத்தின் மகன் என்று என்னோடு பழகினான் என் உயிர் தம்பி கடல் தீபன் அவர்கள். நாங்கள் நிறைய கற்றுக்கோம், எங்கள் தலைவர் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அச்சத்தை கைவிடு, இல்லையே லட்சியத்தை கைவிடு. அடிமை வாழ்வினும் நம் உரிமை சாவு மேலானது. இந்த மண்ணில் பிறந்த மகத்தான பெருந்தகை புலவர் கலியபெருமாள் அவர்கள், புரட்சியாளர், நம்முடைய தாத்தா தான், நம்முடைய அம்மா முகாநம்பி அவர்களுடைய மாமனார் தான். அவர் சொல்ற மரணம் வந்து சாதாரணமானதுதான், அது சாதாரண மரணம். நானும் புதைக்கப்படுவேன், நீங்களும் புதைக்கப்படுவீர்கள். ஆனால் அந்த மரணத்தை ஒரு வரலாறாக மாற்ற முடியும். எப்படி? மக்களுக்காக போராடினார். அதற்காக நான் என்ன செய்வேன்? என் மொழிக்காக போராடுவேன், என் இனத்திற்காக போராடுவேன், என் இனத்தின் உரிமைக்காக போராடுவேன், என் நிலத்தை பாதுகாக்க நான் போராடுவேன், மரண நொடி வரை போராடிக்கொண்டே இருப்பேன் என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தவர் நம்முடைய தாத்தா கலியபெருமாள். அந்த புரட்சிகர முழக்கத்திற்கு ஏற்ப அதே நிலத்தில் பிறந்து வந்த இளைய புரட்சியாளர் தான் என்னுடைய தம்பி கடல் தீபன் அவர்கள். ஒரு மனிதன் பிறக்கும் போது, என் தம்பி கடல் தீபன் பிறக்கும் போது இவ்வளவு பேர் அவன் கூட இருந்திருப்பாங்களா? அவனுக்கு அவனை பார்க்க வந்திருப்பாங்களா? அவ்வளவு பேர் இருந்திருப்பாங்களா? இல்ல. அவன் கோடிக்கணக்கான சொந்தங்களை உடையவனா இருக்கலாம், ஆனால் வந்திருக்க மாட்டார்கள். இதைத்தான் ஐயா அப்துல் கலாம் சொல்றான், மரணம் என்பது சாதாரணமானதுதான். ஒருவன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய இறப்பு சரித்திரமாக இருக்கும். இதையே நம்முடைய தலைவர் வேற மொழியில் நமக்கு கற்பித்திருக்கிறார். என்ன? சத்தியத்திற்காக ஒருவன் சாக துணிந்து விட்டால் சாதாரணமான ஒரு சரித்திரம் படைக்க முடியும். அவரே கற்பிக்கிறார். போராடணும், போராடணும். வரலாறு பாருங்க. இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டுகிறார். வரலாறு தான் வழிகாட்டும். அந்த வரலாறு என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இவனை பற்றி இங்க எல்லோரும் பேசினார். அவன் எனக்கானவன், என்னுடைய பேரன்புக்கு நெருக்கமானவன். நம்பி ஒரு வேலையை அவன் செய்வான் என்று ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக உறங்கலாம். இல்லை என்றால் ஒவ்வொருவரையும் அழைச்சி, எப்பா நடந்துச்சாப்பா, சுருட்டி ஒட்டிட்டீடாப்பா, மேடை சரியா போட்டுட்டீடாப்பா, எப்பா அனுமதி அதை பண்ணிட்டியாப்பா, அது என்னப்பா எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணிட்டீடாப்பா கேட்கணும். ஆனா அவடத்தில் அதை செய்ய என்று சொல்லிவிட்டால் செய்து விடுவான், எதை கேட்க தேவையில்லை. அதுதான் கேள்வி.
சிறந்த என்னுடைய ஆற்றல். அவன் இல்லை என்றால் நான் எவ்வளவு வலிமை இழந்திருப்பேங்கிறது நீங்க பாருங்க. என் தந்தையை இழப்பது, என் தங்கையின் கணவரை இழப்பது, என் அன்பு மனைவி கைவழியின் அக்காவை இழப்பதெல்லாம் தனிப்பட்ட எனக்கான இழப்பு, என் குடும்பத்திற்கான இழப்பு. ஆனால் என் தம்பி கடல் தீபனை இழப்பது, என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாவுதுமையை இழப்பது, என்னுடைய தம்பி அருளை இழப்பது, இது போன்ற இழப்புகள் என் ஒட்டுமொத்த இனத்திற்கும் அதன் விடுதலை என்கிற கடமைக்கும் அமைக்கும். ஒருவரை தயார் செய்ய நாங்கள் உழைப்பது கடினமாக இருக்கிறது. சாதி மத சகதியில் இருந்தவரை பிடுங்கி அவரை தமிழ் மொழி பற்றி இனப்பற்று ஊட்டி அவரை இனத்தின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு போர் வீரனாக, ஒரு தளபதியாக, ஒரு கருவியாக மாற்றுவதற்கு நாங்கள் கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம். அப்படி தானாகவே உருவாகி வந்த என் தம்பி கடல் தீபன் என்று என்னோடு இல்லை என்று எண்ணுவது என்பது சாதாரணமாக கடந்து போக முடியாது. நீ அவன் இல்லை என்றால் கடலூரில் எனக்கு யாரு என்ன இதுவரை தெரியும். தென்னரசு சொன்னது மாதிரி அவன் எனக்கு துரோகம் தான் செய்தான். அவனும் என் மாமனும் இவ்வளவு பேரன்மை என் மீது வைத்திருக்க கூடாது. என் தம்பிகள் வைத்துவிட்டு என்னை பாதியில் தவிக்க விட்டு போயிருக்க கூடாது. நான் எவ்வளவு வருத்தப்படுவேன், எவ்வளவு சாதாரணமாக என்னிடத்தில் பேசினால் அண்ணன் ஏதோ வேலையில் இருப்பாங்க, அண்ணன் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுவேன், அண்ணன் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாழ்நாள் முழுக்க துயரத்தில் ஆழ்த்திவிட்டு போயிட்டேன். எல்லாத்துலையும் என் பேச்சு கேட்கிறவன் அன்னைக்கு கேட்கல. தம்பிகள் எனக்கு அழைச்சி சொல்றாங்க, இந்த மாதிரி புதுச்சேரியிலிருந்து தம்பி ரமேஷ் செய்தியை போடுறான், அண்ணன் தீவனுக்கு முடியலன்னு கொரோனான்னு. அப்போ நான் பதட்டம் அடைகிறேன், தூக்கி. நான் ஏற்கனவே மாமாவை இழந்திருக்கேன். அவர் இதே தான் பேச்சுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை என்ன செஞ்சிடும், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல திடமா இருக்கும், நம்மளை என்ன செஞ்சிடும்ட்டு 85 விழுக்காடு அது பரவுற வரைக்கும் அனுமதிச்சிட்டாரு. என்னென்னவோ போராடி பார்த்த முடியும். என்னால் இனி அந்த இழப்பை ஈடுகட்ட முடியுமா? முடியாது. எத்தனை தளபதிகளும் எனக்கு வரலாம், ஆனால் என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாமிகள் மீது சாத்தியமில்லை. அதை போலவே என் தம்பிகிட்ட சொல்றேன். அவர் குணமாயிட்டார்னு தம்பிகிட்ட சொல்லும்போது, அவனுக்கு அழைச்சி பேசும்போது நான் நல்லாயிட்டேன். நான் நம்பலை, நீ வா சென்னைக்கு என்னோட வா. நான் வீரபாகிட்ட பேசி அவன்கிட்ட சொல்லி பாருங்க, என்னுடைய மாமியாரை நான் காவேரி மருத்துவமனையில் வச்சு பார்க்குறேன். நாளுக்கு நாள் அந்த நோய் தொற்று கூடிக்கொண்டு போகுது. அவங்க பயந்துக்கிட்டு வேற ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களே சொல்றாங்க. நான் வீரபாகு தம்பிக்கிட்ட பேசணும்னா உடனே வர சொல்லுங்கண்ணே, அவன் படுக்கை நான் ஒரே வாரத்தில் குணப்படுத்தி அனுப்பிட்டேன். நான் சொல்றேன், நீ வா, ஒரு தடவை குணமானாலும் கூட இன்னொரு தடவை அவன்கிட்ட ஒரு வாரம் இருந்து இந்த கஷாயங்களை குடிச்சு கொஞ்சம் முழுமையாக குணப்படுத்திட்டு போகலாம். அந்த நோய் தொற்று குணமானாலும் 3 மாத காலங்கள் இருக்குங்கிறாங்க. நீ வா வா என்று நான் சொன்னா கூட தட்டி கிரிப்பான் என்று என் மனைவிட்ட சொல்லி, என் மனைவி கையில் வாங்கி, தம்பி அண்ணன் சொல்றது கேளுங்க, தயவு செய்து வாங்குன்னு 2-3 கூட பேசுறேன். எல்லாத்துலையும் பேச்சு கேட்கிறவன் வரேன்ட்டு இதில் கேட்கல. பெரிய மனவலியை எனக்கு தந்துட்டான். எப்படியாவது காப்பாத்திருக்கலாமே. அவன் இங்க பேசிய தம்பிலாம் சாமி ரவிலாம் சொன்னான். அவன் தன் குடும்பத்திற்காக அதுக்காக நின்றவன் இல்லை. என் அண்ணன் எனக்காக நின்றவன். நான் கொண்டிருந்த உயர்ந்த லட்சியத்திற்காக, நோக்கத்திற்காக நின்றவன். அவன் இல்லாத கடலூரில் ஒரு கூட்டம் நடந்து பக்கத்தில் இருந்து பார்த்த நான் அவனை படமாக பார்க்க வேண்டிய துயரம் நிகழ்ந்துச்சு. இதெல்லாம் எப்படி கடந்து போறது? அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே மாதிரி துயரம், அவருக்கும் அதே தான். அவரோடு சாப்பிட்டு, அவரோடு உறங்கி, அவரோடு பயிற்சி எடுத்து, அவரோடு நின்ற போராளிகள் இறந்து கிடப்பதை அவர் பார்க்கறதுக்கு எவ்வளவு துயரப்பட்டிருப்பாருன்னு இப்ப எனக்கு தெரியும். ஆனாலும் அவர் எனக்கு சொன்னது, எவ்வளவு ரத்தம் என் கண்ணு முன்னாடி, எவ்வளவு உயிரற்ற உடல்கள் என் கைகள். ஆனாலும் அது என்னை சற்றும் தளர விடாமல் எனக்குள் வெறியேற்றிக் கொண்டே இருந்ததுங்கிற. ஆனால் அந்த துணிவு, அந்த மன ஆற்றல்
எனக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வரணும். இப்ப பேசிட்டு போயிருவேன். ஆனா தனியா இருக்கும்போது ரொம்ப தடுமா இருக்கு. இந்த நினைவுகள் என்னை அழுத்தும். அது ரொம்ப கஷ்டம். அதை கடந்து போறவனுக்கு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நாம கொடுத்திருக்கிற விலைகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்க பேசிய என்னுடைய அண்ணன் ஏகாம்பரம் சொல்றான்னு பாருங்க. நான் போய் கூப்பிட்டேன், நான் கேட்டேன், ஆதரவு கேட்டேன், கொடுக்கல. கடலூர்ல வந்து நின்னேன். 6 மாசம் இதே மீனவ மக்களுக்காக சிறையில் இருந்தேன். என்னை சிறையில போட்ட பிறந்தகை கருணாநிதி. ஆனா என் மக்கள் எல்லாம் போட்ட ஓட்ட அவர். இதே மீனவ தெருக்கல்ல நானும் என் தம்பி கடலில் இவனை ஓட்டு கேட்டு போயிட்டு இருந்தது. முதல்ல ஒன்று நான் நிற்கிறதா இல்லை, தென்னரசு தான் இங்கே வந்து நில்லுன்ட்டாரு. தென் மாவட்டங்கள் என்ன, இவன் நமக்கு வந்து தென் மாவட்ட தலைவராக முத்திர விட்டுவான். எந்த தொழில் இருந்தாலும் சாதி அடையாளத்தை தள்ளுவான், சகதியை பூசுவான். சம்பந்தம் இல்லாத வட மாவட்டத்தில் நிற்போன்னு முடிவெடுத்து இங்கே வந்து நின்னோம். இப்போ என் தம்பியை விட்டுறக்கூடாதுன்னு நீ குறிஞ்சிப்பாடியில் நில்லுன்னு சொன்னேன். நின்னான். ஆனால் அவன் அந்த தொகுதிக்கே போகல, எனக்கு தான் வேலை செஞ்சேன். தொடர்ந்து களத்தில் பணியாற்றினேன். யாரை நம்பி? என் மக்கள் என்னை கைவிட்டுவிட மாட்டார்கள் என்று. அவர்களுக்காகவே 6 மாத காலம் சிறையிலிருந்து வந்த ஒரு மகனை கைவிட்டு விட்டார். என் மண்ணில் ராமேஸ்வரத்தில் எண்ணற்ற படுகொலை. 19 வயதில் விதவை ஆயிட்டாள் ஒரு தங்கை. நான் போனேன். என் தங்கை காளியம்மா சொல்றாள், எங்க அப்பா அடிச்சார். அதே மாதிரி நான் போய் நின்னேன். எவனும் வரல, ஆளுங்கட்சி வரல, எதிர்கட்சி. நான் போய் நின்னேன். அந்த அம்மா வந்து அவங்களே இளவயது பெண்ணாக தான் இருக்கிறாங்க. என்னை அடினா அடி, இந்த அடியில் இவ தாலி எடுத்திருக்கிறத பார்க்க வந்துருக்கிறியா? இவ இப்படி மூளையில் உட்காந்து கண்ணீர் சிந்ததை பார்க்க வந்தியா? ஏன்னா அந்த தாய்க்கு நான் மட்டும்தான் கிடைச்சிருக்கேன் அந்த ஆற்றாமையை என்று வெளிப்படுத்துறேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன். என் தங்கைமார்கள், என் அம்மாமார்கள் தாடி இருப்பதை பார்க்க இனிமேல் நம்ம கூடாது. இதை வந்து இனிமேல் நம் மீனவனை தொடுகிறவன் தலையை இருக்கிற ஒரு ஆற்றலாக நாம் மாறணும்னு. எத்தனை சாவையை சகிக்கலாம்? எத்தனை சாவை சகிக்க முடியும் ஒரு மனிதன்? எனக்கு மரணம் வரும்னு நான் உணர்ந்து தெளிந்திருந்தாலும் கூட எனக்கு மகிழ்ச்சியானது என் மரணம் மட்டும்தான். நான் போயிடுவேன். ஆனால் மற்றவர்கள் படுகிற துயரத்தை நீங்கள் தாங்கவே முடியும். ஆனால் உங்களை நம்பிதான் என்னை கைவிட்டு விட்டீர்கள். எங்க அண்ணன் சொல்றாரு, நான் ஒரு சமூகத்துக்கு நிற்கிறேன். அப்படி ஒரு சமூகத்துக்காக நின்னவளை என் தங்கை காளியம்மாவளை மொத்த தேசிய இனத்தின் மொத்த தமிழ் சமூகத்துக்கு நிற்கணும்னு கூட்டி வந்து நிறுத்திட்டேன். இதுல என்னன்னா, வன்னியர் அதுல சில தலைவர்கள் அவர் அந்த வன்னியர் சமூகத்துக்காக நிற்பார். மீனவர்கள் அதுல சில பேர் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள். போனார் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள். அதுல தலைவர்கள் அதன் சமூகத்துக்காக நிற்பார்கள். நாடாரில் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள். தேவரில் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள். கவுண்டரில் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள். உடையாரில் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள். பிள்ளைமார் அந்த சமூகம், முதலியார் அந்த சமூகம், குறவர் அந்த சமூகம், இருளர் அந்த சமூகம். இப்படி தனித்தனி சமூகங்கள். முத்தரையர் அந்த சமூகத்துக்காக நிற்பார். தனித்தனி சமூகங்களுக்காக நிற்கிறவர்கள் அன்பானவர்கள் நீங்கள். நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக நிற்பதால் நாங்கள் பேரன்புக்காக நாம் தமிழர் பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமானவர். செட்டியார் சமூகத்துக்காக, அதுல தெலுங்கு செட்டியார், கன்னட செட்டியார், அதுல ரெட்டியார், நாயுடு, அதுல அருந்ததியர், எந்த பாகுபாடும் எங்களுக்கு கிடையாது. இந்த மண், இந்த மக்கள், இந்த மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாட்டை வகுக்கும் போது, என் மொழியையும் என் இனத்தையும் உயிருக்கு மேலாக, என் மொழியையும் இனத்தையும் என் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் படை என்று பதிவு. நாம் தமிழர் கட்சி யாரையும் பகைக்க அல்ல, என் இனத்தின் பரம்பரை பகையை வெல்ல. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நாங்கள் உலகில் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம். அந்த மொழி பேசும் மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். அதை போலவே எம் மொழியையும் எம் மொழி பேசும் மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். முன்னதை மனிதனையும் என்கிறீர்கள், பின்னதை இனவெறி என்கிறீர்கள். அதை நாங்கள் வெறுக்கிறோம். உலகில் எல்லா மொழிகளையும் நாங்கள் நேசிக்கிறோம், பற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்கள் மொழிக்கு நாங்கள் உயிரானவர்கள். உலகில் எல்லா இனங்களையும் நேசிக்கிறோம், போற்றுகிறோம்.
ரோஹிங்கிய மக்கள் கொல்லப்பட்டது அழுதவர்கள் இந்த பிள்ளைகள் தான், நாங்கள் தான். சிறிய நாட்டில் மக்கள் கொல்லப்பட்ட போது, போரில் சிக்கி செத்த போது அழுதவர்கள், துடித்தவர்கள் நாங்கள் தான். வீதியில் நின்று போராடி கத்தினோம். நாங்கள் கத்தினால் நிப்பாட்டுவான் இல்லை, ஆனால் உலகத்தில் மானுடத்தை நேசிக்க ஒரு மூத்த குடி தமிழ் குடி இருக்குது என்பதை காட்டுவது. என் அன்பு பெற்றோர்களே, நன்மை உடன் பிறந்தார்களே, உடலில் எங்கு காயம்பட்டாலும் கண் அழுவது போல உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழ் மண் அழுதிருக்கிறது என்பது வரலாற்று. அதை புரிந்து கொள்ளும். நாங்களா? என் தம்பி கடல் இவனை பற்றி சொல்லும் போது ரவி சொராங்க, ஒரு நாய்க்குட்டி எழுதுறதுக்கு மருத்துவம் செஞ்சு வண்டிக்கு உட்கார்ந்து இருந்தார். அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றினார். அது மனித பற்றல்ல, உயிர்மனை, உயிர் பற்று. அந்த உயிர்மனைவாதிகள் நாங்கள். உலகந்தளிவை நேசித்து நின்றவர்கள், பேரன்புக்காரர்கள். இதே மண்ணில் வாழ்கிற பிற மொழி இனத்தவரை வெறுப்போம், விரட்டி விடுவோம். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அறிவறுக்கத்தக்க கூற்று! பிள்ளைகளுக்கு ஒண்ணு, ஒரு தீவன் விட்ட இடத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தீவனாக மாறி ஈடு செய்ய கடமை உங்களுடைய